வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 9 பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதில் நம்ம ஸ்டார் கண்டஸ்டன்ஸான விஜய் பார்வதியாக இருக்கட்டும், இல்லை கமருதீனா இருக்கட்டும், அவங்கள பற்றின நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எனக்கு கமருதீன் ஒரு பக்கமும் விஜய் பார்வதி ஒரு பக்கமும் மாறி மாறி நிறைய வெப்சீரிஸ் ஆகட்டும், மூவிஸில் ஆகட்டும் கமிட் ஆகி நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலைமையில தான் வைபித் பாரு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ரெண்டு பேருமே விஜய் பார்வதியாக இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், ரெண்டு பேருமே கொடுத்துருக்கிட்ட அந்த இன்டர்வியூ வந்து, அதாவது வைபித் பாரு அப்படிங்கிற யூடியூப் சேனலோட ஓனர் வந்து நம்ம விஜய் பார்வதி தான். அவங்க தான் கமருதீனை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க. அந்த அந்த இன்டர்வியூவில் அவங்க ரெண்டு பேருமே பேசின விஷயங்கள் வந்து ரொம்பவும் அழகாக இருந்தது. அதாவது கமருதீன் வந்து அவங்கள பார்த்து கேட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சபரி உன்னை கண்ணில் அட்டாக் பண்ணால அதை நீ வந்து ஏன் பெருசு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷினை கேட்டிருந்தாங்க. மேபி நீ அதை பெருசு பண்ணியிருந்த அப்படின்னா நாம் வந்து இன்றைக்கி உள்ளே சர்வே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 to 60% இருந்திருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட யாரும் அதிகமாக வச்சுருந்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி வந்து அந்த விஷயத்தில் ஓவராக ரியாக்ட் பண்ணினது சபரியும் விக்கல்ஸ் விக்ரமும் தான். ஏன்னா நீ அன்னைக்கு பண்ணின அந்த தப்பு தான் நம்ம அன்னைக்கு எவிக்ஷன் பண்ணதுக்கு நமக்கு அவங்கள ஆப்போசிட்டாக திருப்பி விட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நீ ஏன் அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து விஜய் பார்வதி பற்றி கேட்குறாங்க. அதுக்கு வந்து விஜய் பார்வதி என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அது ஒரு கேமாக தான்டா நினச்சேன், நான் அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன், அதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு 1 வீக் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்துட்டு அம்மாவும் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற உள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எனக்கு கிட்டத்தட்ட 7 to 10 days இருந்துச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதே வைபித் பாரு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இன்றைக்கி விஜய் பார்வதியும் வியானாவும் March 8 அன்னைக்கு கொடுத்துக்கிட்ட அந்த இன்டர்வியூ தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவிலே ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயமே இன்றைக்கி வியானா வந்து மொத்த பிபி கண்டஸ்டன்ட்லேயே ரொம்பவும் க்யூட்டான ஒரு பொண்ணு அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து எஃப்ஜே தப்பாக யூஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து அவங்கள எலிமினேஷனுக்கு காரணம். தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உணர்ந்துக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க பார்வதி கிட்ட கேட்ட ஒரு விஷயம் வந்து, தயவுசெய்து ரொம்ப சீரியஸாக இந்த இன்டர்வியூ கொண்டுட்டு போக வேணாம், ரொம்பவும் சீரியஸான கொஷின்ஸே என்கிட்ட தயவுசெய்து ப்ளீஸ் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்வதி கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப சீரியஸான கொஷின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேன், சும்மா லைட்டாக ஜாலியாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த ரெட் கார்டு வாங்கிட்டு எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேல எப்படி நீ ஃபீல் பண்ண விஜய் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷினை வந்து பார்வதியை நோக்கி அவங்க கேட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து நான் வந்து தப்பு பண்ணினேன், அது எனக்கு நல்லாவே தெரியும், நான் உள்ளேயே வந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டேன். ஸோ வந்து நான் அதை வந்து வெளியில் வந்து நான் கில்ட்டாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் கில்ட்டாக ஃபீல் பண்ணதுனால தான் அவங்கக்கிட்ட நான் வந்து சாரி கேட்டு வந்தேன். இன்ஃபேக்ட் கமருதீன் கூட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டாரு. நாங்கள் பண்ணின தப்புன்னு எங்களுக்கு புரிஞ்சதுனால தான் நாங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறமேலே இப்போ உள்ளே இருந்த நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து எங்களை கிண்டல் பண்ணி கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் நல்லாவே தெரியும். நாங்கள் வந்து கமருதீன் வந்து ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தோம், அவனுக்கு தெரியுமா, அதாவது அந்த எவிக்ட் ஆகி அந்த ஒரு 1 வீக் இருக்குல்ல, அதுக்கப்புறம் தானே இந்த விஷயம் வந்து ரிவீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது இன்னைக்கு நம்ம சாண்ட்ரா வந்து ஓவர் டூ பண்ணி தான் அந்த விஷயத்தை இவ்வளோ பெருசாக கொண்டுட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது இல்லை. ஆனால் கமருதீன் அதுக்கு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் எனக்கு தூங்கி எந்திரிக்கும் போது வந்து என்னுடைய கண் முன்னாடி வந்தது அந்த எவிக்ஷன் தான். இந்த அதாவது எப்படி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய லைஃபே போச்சு, என்னுடைய கெரியரே போச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆனேன். அதாவது என்னால் அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாத மைண்ட் செட்டில் வந்து நான் இருந்தேன். ஏன்னா ஆரம்பத்தில் நான் நிறைய தவறுகள் பண்ணி என்னுடைய லைஃப்பை நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்து நான் லாஸ் பண்ணுற நிலைமைக்கு போனேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு மகாநதியில் குமரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் எனக்கு பிக் பாஸ் என்ட்ரி வந்து கிடச்சிது. நான் பிக் பாஸ் என்ட்ரி வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி நினச்சேன். அதாவது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்குது, கண்டிப்பாக இதை வச்சு நம்ம வந்து வெள்ளித்திரையில் நம்ம ஷைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன். பட் அந்த எவிக்ஷன் வந்து என்னை மொத்தமாக வந்து இட்ஸ் ரூயின் மை லைஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அது ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச அந்த ஃபேன் பேஸ், எனக்காக ஃபேன்ஸ் வந்து பண்ணுற அந்த சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு அனுப்புகிற அந்த கிஃப்ட், அதாவது என்னுடைய கேர்ள் ஃபேன்ஸ் வந்து எனக்கு அனுப்புகிற கிஃப்ட், நிறைய பேர் வந்து இன்றைக்கி ரோட்டில் பார்த்தா நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ஆல் தி பெஸ்ட் டு த கெரியர் ஃபியூச்சர் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த நான் ஒரு வாரம் நான் வந்து பட்ட மனவேதனை வந்து என்னால் ஐ ஜஸ்ட் கான் கம் ஓவர் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து வியானா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் அதை சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வந்து ரீஎன்ட்ரி உள்ளே கொடுத்தேன்ல, அப்போ கூட நான் வந்து
சாண்ட்ரா பத்தி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். சாண்ட்ரா பண்ணுன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னொரு விஷயம் பாரு, நீ வந்து உன்ன பத்தி எங்க அம்மா சொன்ன விஷயத்த நான் கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஏன்னா பார்வதி என்னதான் பார்வதி பண்ணுனாலும், பார்வதி மாரி ஒரு போல்டான கேரக்டர் வந்து நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. செம்ம போல்டு. அதாவது இந்த டைட்டில் வின் பண்ற அளவுக்கான ஒரு எல்லா கேப்பபிலிட்டீஸுமே அவளுக்கு இருக்குது. அப்படிங்கிற மாரி எங்க அம்மா உன்ன பத்தி அவ்ளோ சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நான் கூட அந்த விஷயத்த வந்து உள்ள ஷோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கு அரோரா கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒருத்தர கிக் பண்ணி வெளியில தள்ளுறது தான் போல்டுன்னு உங்க அம்மா சொன்னாங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் அத அப்ப பெருசா எடுத்துக்கல. பட் அம்மா வந்து அந்த விஷயத்த எனக்கு நோட்டீஸ் பண்ணிட்டு அப்புறம் லேட்டர் வந்து சொன்னாங்க. எனக்கு அது வந்து கஷ்டமா இருந்தது. ஆனா, உன்னுடைய போல்டு வந்து நான் கூட எனக்கு ஃபீல் பண்றேன். நானும் உன்ன மாரி நெறைய நாள் வந்து போல்டா இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணியிருக்கேன் பாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஸ்வீட்ரா தேங்க்யூ அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. நீ ஏன் ஸ்டார்ட் மியூசிக்கு போன அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, சீரியஸான எந்த கொஸ்டின்ஸும் என்ன பார்த்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லடா இது சும்மா தான் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட் மியூசிக் வந்து என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அதாவது அதில கூட கொஞ்சம் வன்மத்த இது பண்ற மாரி அந்த டிவி சேனல் செஞ்சிருந்தாங்கல்ல. அதாவது அம்மா பாடுனாங்கல்ல அந்த பாட்டு, அந்த துணிவு, சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து கிண்டல் பண்ற மாதிரி கூட பண்ணியிருந்தாங்கல்ல அப்படிங்கிற மாரினா, விடு அது வந்து அவங்க அப்படிதான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இல்லடா அது கூட அவங்களுடைய அந்த வன்மத்த கக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல அப்படிங்கிற மாரி சொன்னேன். சேனல் வந்து நம்மளுடைய ப்ரமோஷனுக்காக நம்ம ட்ரெண்ட்ல இருக்கணும்ல பாரு. ஸோ அவங்க கூப்பிட்டா நம்ம போய் தானே ஆகணும். அத அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா பிகாஸ் நமக்கு இது மூலமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நாமளும் ட்ரெண்ட்ல இருந்தா தான் நெறைய ஆட் ஷூட் இந்த மாரி நெறைய நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே குட்ரா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா கிட்ட கேட்டதுக்கு, நான் ஒரு வெப் சீரிஸ்ல கமிட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதே மாதிரி நம்ம பார்வதியும் நடிச்ச வெப் சீரிஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. முக்கியமா அதனுடைய ப்ரொடியூசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ரொம்பவும் எல்லாருமே ஆச்சரியப்பட்டுருவோம். அதனுடைய ப்ரொடியூசர் வந்து விஜய் சேதுபதி. ஈவன் ஃபர்ஸ்ட்டு விஜய் பார்வதியோட பேர போட்டுட்டு தான் ப்ரொடியூசரோட நம்ம விஜய் சேதுபதியோட நேமையும் அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயமே பார்வதி இப்போ புதுசா ஒரு ஃபிலிம்ல கமிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா, அந்த ஃபிலிம்ல அவங்க கமிட் ஆனதுக்கு அப்புறமேல அது மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. ஆனா, கம்ருதீனும் பார்வதியும் வேற வேற ஃபிலிம்ல கமிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பகத்தகுந்த தகவல் வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயமே, என்னைக்கு வந்து 2 பேரும் தனித்தனியா வந்து ஃபிலிம்ஸ் ஆட் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக ஆரம்பிச்சாங்களோ, அப்போலேருந்தே அவங்கள பத்தின எந்த நியூஸும் வரல. ஆனா, அவங்க தன்னுடைய அந்த வெக்கேஷன் ஹாலிடேவை ஸ்பெண்ட் பண்றதுக்காக 2 பேரும் சேர்ந்து சூஸ் பண்ற ஒரே ஸ்பாட் வந்து கொடைக்கானல் தானா. அவங்க 2 பேருக்குமே கொடைக்கானல் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குமா. அதிலும் முக்கியமா விஜய் பாருக்கு கொடைக்கானல் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவன்லி ஃபீல குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வியானா வந்து அந்த இன்டர்வியூல பேசியிருந்த நெறைய விஷயங்கள் ரொம்ப கியூட்டா, அழகா இருந்தது. டைம் இருந்தா வைப் வித் பாரு அப்படிங்கிற